அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். மீண்டுமாக காணொளி காட்சி வழியாக வழிபாட்டிலே உங்களோடு இணைவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வழிபாட்டை ஜெபத்தோடு கூட துவங்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை போஷித்து வழிநடத்துகிறீர். உமக்கு தோத்திரம் சொல்கிறோம். இப்போதும் நாங்கள் இந்த 5ஆம் மாதத்தின் 2ஆம் ஞாயிறிலே காணொளி காட்சி வழியாக வழிபாட்டிலே இணைவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்வதிலும் உம்மை பாடி புகழ்வதிலும் இருக்கின்ற மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை. அவைகள் வழியாக எங்களுக்கு எங்கள் உள்ளத்திலே நம்பிக்கையை நீர் தருகிறீர். உமக்கு தோத்திரம் சொல்கிறோம். இந்த உலகிலே வாழ்வை தருகின்றவர் நீர். அதை எப்போதும் நிறைவாக எங்களுக்கு தருகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இப்போதும் நீரே எங்களுடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்வை பாதுகாக்கின்ற விதத்திலே அனைத்தையும் எங்களுக்கு உறுதி செய்து கொடுக்கிறீர். உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டிலும் உம்முடைய பிரசன்னம் தொடக்கம் முதல் நிறைவு வரை எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். வழிபாட்டிலே கலந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதித்து ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளில் 22ஆம் பாமாலை தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
நாம் இருக்கின்ற வண்ணமாகவே கடவுளை நோக்கி பார்ப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். மூவொரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமது திருமகனை எங்கள் மீட்பராக தரும்படி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே. எல்லாவற்றையும் படைத்து ஆட்சி செய்கின்றீர். நாங்கள் பாவத்தில் விழுகிற போது உமது ஒரே மகன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக உலகில் தந்தீர். உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போலவே மனிதராக்கி எல்லா பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து அவற்றையெல்லாம் மேற்கொண்டு வெற்றி பெற்று பாவமில்லா ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று எங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டியவரே, எங்கள் பாவங்களுக்காக நீர் மறித்து எங்களையெல்லாம் நீதிமான்களாக்கும்படி உயிர் தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்திலே பொழிந்து நாங்கள் தீமைக்கு நேராக செல்லுகிற போதெல்லாம் எங்களை பேர் சொல்லி அழைத்து, மகனே மகளே, வழி இது, இதிலே நடவுங்கள் என்று எங்களை நல்வழிப்படுத்துகிறீர். உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் மாட்சிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். அன்பான இறை மக்களே, நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமேயானால் நாம் நம்மையே ஏமாற்றுகின்றவர்களாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. மாறாக நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அறிக்கை செய்வோமேயானால் ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இதுவே நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆகவே நாம் இருக்கின்ற இடங்களில கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் உணர்த்தும் குற்றங்கள், குறைகள், பிழைகள், தப்பிதங்கள், மீறுதல்கள் இவற்றை நாம் மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக கீர்த்தனைகளின் 155 பாடல் 2-5 சரணங்களை நாம் இணைந்து பாடுவோம். பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. நீவா உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே. தேவா உன் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசரும் பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. துன்பங்கள் நீக்கி உன்னை தூக்கி அழைப்பேன் என்றீர். இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நம்பியேனார். வாரியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே,
ஆவியாகவே வாரீர். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ நிவர்த்தியையும் பாவத்தின் கழுவாயும் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த தூய ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்க வேண்டிய திருமறை பாடம் எசேக்கியேல் இறைவாக்கினர் எழுதின நூல் 34ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 25 முதல் 31 முடிய நாம் படிக்க கேட்போம். எசேக்கியேல் 34ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 25 முதல் 31 முடிய. சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்வேன், காட்டு விலங்குகளை நாட்டினின்று வெளியேற்றுவேன். எனவே என் மந்தை திறந்த வெளியில் பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் உறங்கும். அவர்களுக்கு குன்றினை சுற்றிய இடங்களை ஆசியாக கொடுப்பேன். ஏற்ற காலத்தில் மழையை வரச் செய்வேன். அவர்கள் ஆசி மழையாக இருப்பர். வயல் வெளி மரங்கள் கனி கொடுக்கும், நிலமோ நல்ல விளைச்சலை நல்கும். அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாய் இருப்பர். நான் அவர்களின் தலைகளை தகர்த்து அடிமைப்படுத்தியவர் கையினின்று அவர்களை விடுவிக்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுவர். இனிமேல் அவர்கள் மக்களுக்கு கொள்ளை பொருளாய் இரார். நாட்டின் கொடிய விலங்குகளும் அவர்களை விழுங்க மாட்டா. அவர்கள் எத்தகைய அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பாய் வாழ்வர். சிறப்பு மிகு பண்ணை ஒன்று அவர்களுக்கு எழும்பச் செய்வேன். அவர்கள் இனி நாட்டில் பஞ்சத்தால் வாடமாட்டார்கள். மக்கள் இனங்களின் இழிச்சொல்லையும் இனி சுமக்க மாட்டார்கள். அப்பொழுது அவர்களுடைய கடவுளும் ஆண்டவருமாகிய நான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதையும், இஸ்ரேலின் வீட்டாராகிய அவர்கள் என் மக்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுவார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீங்கள் என் மேய்ச்சலின் மந்தையாகிய மக்கள், நான் உங்கள் கடவுள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். படிக்க வேண்டிய திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமேன். அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை திருப்பணிக்கு அழைக்கும் கிறிஸ்து என்கின்ற செம்பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருப்பணிக்கு அழைப்பு விடுக்கும் கிறிஸ்து என்கின்ற செம்பொருளிலே நாம் திருமறை வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். நாம் படிக்க கேட்ட இந்த பழைய ஏற்பாட்டின் பகுதி எசேக்கியேல் இறைவாக்கு நூல் 34ஆம் அத்தியாயம் 28ஆம் வாக்கியத்தின் கடைசி பகுதியை நான் படிக்கிறேன். அவர்கள் எத்தகைய அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பாய் வாழ்வார்கள். அவர்கள் எத்தகைய அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பாய் வாழ்வார்கள். ஆண்டவருடைய அருள்வாக்கு இந்த வழிபாட்டு நேரத்திலும் நமக்கு வருகிறது. இந்த வார்த்தைகளை நாம் உறுதியாக நம்பி ஆண்டவர் நம்மை எல்லா விதமான அச்சத்திற்கும் நீங்களாக்கி நம்மை பாதுகாக்கிறார் என்கின்ற உணர்வோடு நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 34ஆம் அத்தியாயத்தில் இஸ்ரேல் ஆயர்களை பற்றியும் நல்ல ஆயராக கடவுளை பற்றியும் விளக்கி சொல்லுகிறது இந்த திருமறை பகுதி. இஸ்ரேலின் மெய்ப்பர்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் சமய தலைவர்கள், குருமார்கள், ரபிமார்கள், அவர்களை பற்றி முதல் 10 வாக்கியங்களில் சொல்லிவிட்டு பின்பு ஒரு நல்ல ஆயர் எப்படி தன் மக்களை வழிநடத்துவார் என்பதை பற்றி மீதம் இருக்கிற திருமறை வாக்கியங்களில் நம்மால் அதை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு நல்ல ஆயர் எத்தகைய திருப்பணியை செய்து தன் மக்களை பாதுகாப்புடன் வாழச் செய்வார், தன் மக்களுக்கு பாதுகாப்பை எவ்விதத்தில் உறுதி செய்வார் என்பதை நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகள் நமக்கு விரைவாக உணர்த்துகின்றன. இதிலே கடவுள் நல்ல ஆயராகவும்
அவர் தம் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறார், உறுதி செய்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 3 குறிப்புகளின் கீழே எப்படி ஆண்டவர் நமக்கு நல்லாயராக இருக்கிறார், அவருடைய பணி எவ்விதமாக நமக்கு பாதுகாப்பை தருகிறது என்பதை நாம் இந்த திருமறை பகுதியின் வழியாக பார்க்கலாம். முதலாவது 25ஆம் வாக்கியம் இப்படி இருக்கிறது: சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்ளுவேன், காட்டு விலங்குகளை நாட்டினின்று வெளியேற்றுவேன், எனவே என் மந்தை திறந்த வெளியில் பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் உறங்கும். நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியில் 3 முறை பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்பான வாழ்வு என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியமும் 3 முறை சொல்லப்படுகிற போது அது உறுதி செய்யப்படுகிறது என்பது பொருள். அப்படியானால் இங்கேயும் பாதுகாப்பு கடவுள் அருளுகிறார் என்பது நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. தம்முடைய பணியின் வழியாக கடவுள் இந்த பாதுகாப்பை தம் மக்களுக்கு வழங்குகிறார். அதில் முதலில் சமாதான உடன்படிக்கையை செய்து நம்மோடு கூட அவர் சமாதான உடன்படிக்கையை செய்து நம்முடைய வாழ்வில் பாதுகாப்பை உறுதி செய்கிறார். இஸ்ரேல் மக்கள் கடவுளை உடன்படிக்கையின் கடவுளாக தான் பார்க்கிறார்கள். Israelite God is a God of covenant. உடன்படிக்கை வழியாக தான் அவர்கள் கடவுளோடு தங்களுடைய உறவை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் உடன்படிக்கையின் மக்கள். சீனாய் மலையில மோசே கடவுளோடு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார், அல்லது கடவுள் தன் மக்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். சட்டத்தை வழங்கி, நீங்கள் இந்த சட்டங்களை கை கொள்ளுகிற போது என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி கடவுள் தன்னை உடன்படிக்கையின் கடவுளாக இஸ்ரேல் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த உடன்படிக்கையிலிருந்து எப்போதெல்லாம் மக்கள் வழி விலகி போகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த உடன்படிக்கையை முன்னெடுத்த கடவுள் தானே முன் வந்து தம் மக்களை இந்த உடன்படிக்கையின் வழியாக அவர்களை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உடன்படிக்கையின் உச்சம் என்று சொல்லலாம். நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போன போது கடவுள் தம்முடைய ஒரே மகனை நமக்காக இந்த உலகிலே அனுப்பி புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக நம்மோடு கூட ஏற்படுத்தி அவர் வழியாக நம்மையெல்லாம் கடவுளோடு இணைத்துக் கொண்டார். அவர் வழியாக நமக்கு பாதுகாப்பை அருளுகிறார். ஆகையினால்தான் யோவான் ஸ்நானகன் திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இறை ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கையின் வழியாக கடவுள் நம்முடைய வாழ்வை பாதுகாப்புக்கு நேராக வழிநடத்தி அதனை உறுதி செய்கிறார். அப்படியானால் இந்த பாதுகாப்பு கடவுளின் உடன்படிக்கையினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாமும் இந்த சமாதான உடன்படிக்கை வழியாக பிறருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே உறவுகளில் விரிசல் இருக்குமேயானால் நாம் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்சபைகளில் பிற உறுப்பினர்களோடு, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நமக்கு உறவில் விரிசல் இருக்குமேயானால் அவற்றை நாம் சமாதான உடன்படிக்கை வழியாக சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் வழியாக நாம் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய சமூகத்திலே நாம் வாழ்கிறோமே, நம்முடைய சமூகத்திலும் நமக்கும் பிறருக்கும் இடையே உறவில் சில சிக்கல்கள் இருக்குமேயானால் அவற்றை சமாதான உடன்படிக்கையின் வழியாக நாம் சரி செய்து வாழ்வை பாதுகாக்க, நாம் பிறருடைய வாழ்வில் பாதுகாப்பை அருளுகிறவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். அப்படியானால் இந்த வாழ்வை பாதுகாக்கும் திருப்பணியில் சமாதான உடன்படிக்கையை நாம் ஏற்படுத்துகின்ற திருப்பணியை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொல்லுவார்,
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் எனப்படுவார்கள். நம்முடைய திருப்பணியிலும் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருந்து சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்ற மக்களாகவும் அதன் வழியாக பாதுகாப்பை உறுதி செய்கின்றவர்களாகவும் நாம் திருப்பணி ஆற்ற வேண்டும். இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியில் திருமறை வாக்கியம் இப்படி இருக்கிறது. 26ஆம் வாக்கியம், அவர்களுக்கு குன்றினை சுற்றிய இடங்களை ஆசியாக கொடுப்பேன், ஏற்ற காலத்தில் மழையை வரச் செய்வேன், அவர்கள் ஆசி மழையாக இருப்பார்கள். வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும், நிலமோ தன் விளைச்சலை நல்கும், அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாய் இருப்பார்கள். அப்படியானால் உணவின் வழியாக கடவுள் வாழ்வை பாதுகாக்கிறார். இந்த உலகிலே நாம் வாழ்வதற்கு உணவு மிக மிக முக்கியம். உடை இல்லாமல் வாழ்ந்து விடலாம், உறைவிடம் இல்லாமலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் இந்த உணவு இல்லாமல் வாழ முடியாது. அப்படியானால் கடவுள் வாழ்வை பாதுகாக்கிறார். அந்த வாழ்வின் பாதுகாப்பை உணவின் வழியாக நமக்கு உறுதி செய்கிறார். எப்படி? இஸ்ரேல் மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் மீண்டுமாக நீங்கள் எருசலேமுக்கு வருகின்ற போது ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய செய்வேன், அது ஆசி மழையாக இருக்கும், வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும், நீங்கள் நல்ல விளைச்சலை பெறுவீர்கள், நிலம் நல்ல விளைச்சலை தரும். இதன் வழியாக உணவு அவர்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது. உணவு அவர்களுக்கு கிடைக்கின்ற போது வாழ்வு அவர்களுக்கு பாதுகாப்பாகிவிடும். அப்படியானால் இன்றைய காலகட்டத்திலே நாம் இந்த கொரோனா தொற்று, ஊரடங்கு இவற்றின் நடுவில் உணவின்றி மக்கள் தவிப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த உணவை நாம் பிறருக்கு வழங்குவதன் வழியாக அவர்களின் வாழ்வை நாம் உறுதி செய்கிறோம், அவர்களும் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். உணவு பகிர்வதன் வழியாக பிறருடைய வாழ்வை நாம் பாதுகாப்புக்கு நேராக எடுத்து செல்ல முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எப்போதும் அவர் உணவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுவார். பிறரோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக அவருடைய வாழ்வை அவர் உறுதி செய்கிறார். இதனுடைய உச்சம் தன்னுடைய உடலையும் உதிரத்தையுமே உணவாக தந்து உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்வை, பாதுகாப்பை அவர் உறுதி செய்கிறார். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்மால் இயன்றவரை பிறருடைய வாழ்வை பாதுகாக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதுவே சிறந்த திருப்பணி. எப்படி நாம் உறுதி செய்வது? உடன்படிக்கையின் உறவின் வழியாக நாம் உறுதி செய்ய வேண்டும். இப்போது உணவின் வழியாகவும் அவர்களுடைய வாழ்வை நாம் உறுதி செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியில் திருமறை வாக்கியம் இப்படி இருக்கிறது. 28ஆம் வாக்கியம், இனிமேல் அவர்கள் மக்களுக்கு கொள்ளை பொருளாய் இருக்க மாட்டார்கள், நாட்டின் கொடிய விலங்குகளும் அவர்களை விழுங்க மாட்டா, அவர்கள் எத்தகைய அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பாய் வாழ்வார்கள். அச்சமின்றி வாழ்கின்ற வாழ்க்கை பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் அருளுகின்ற வாக்கை பாருங்கள். இனிமேல் அவர்கள் மற்ற மக்களுக்கு கொள்ளை பொருளாக இருக்க மாட்டார்கள். நியாயாதிபதிகள் காலத்திலே அவர்கள் விளைச்சல்களை எல்லாம் பிற நாட்டு மக்கள் கொண்டு சென்று விடுவார்கள். பாபிலோனிய சிறையிருப்பில் அவருடைய வாழ்க்கை முழுவதும் போய்விட்டது. ஆனால் இப்போது அவர்களுக்கு வாழ்வை உறுதி செய்யும் வண்ணமாக சொல்லுகிறார், இனி அவர்கள் பிற நாட்டிற்கு கொள்ளை பொருளாக இருக்க மாட்டார்கள். அப்படியானால் வன்முறை அங்கே ஒழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. என் மக்கள் எவ்விதமான அச்சுறுத்தலும் இன்றி, விலங்குகள் கூட அவர்களை இனி தாக்காது. அப்படியானால் இந்த இயற்கையும் சரி, மனிதர்களும் சரி, பிறரால் இந்த இஸ்ரேல் மக்கள் அச்சத்திற்குள்ளாக இனி ஆக மாட்டார்கள். அப்படியானால் வன்முறையற்ற ஒரு உலகை கடவுள் ஏற்படுத்துவார். அதுவே நல்லாயிரம் கடவுள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் கடவுளுடைய ஒரே மகனாக இருந்தும்
எல்லா விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருந்தும் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில திருப்பணியில வன்முறையை அவர் பயன்படுத்தியது இல்லை. தன்னுடைய சீடர்கள் தன்னை கெத்செமனே தோட்டத்தில ரோம போர் சேவகர்கள் பிடிக்க வருகின்ற போது சீடர்களுள் ஒருவர் வாளை எடுத்து ஒரு போர் சேவகனுடைய காதை வெட்டுகிறார். அப்போது இயேசு சொல்லுகிறார், வன்முறையை கையாளாதீர்கள், வாளை உன் உரையிலே போடு என்று சொல்லுகிறார். இப்படி வன்முறையற்ற ஒரு உலகை படைக்க வேண்டும், அதன் வழியாக வாழ்வு பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் எல்லா நிலைகளிலும், சிலுவையிலும் கள்வன் அவரை கேலி செய்து கிண்டல் செய்து நீ கடவுளுடைய மகனேயானால் உன்னையும் என்னையும் காப்பாற்றிக்கொள் என்று சொன்ன போதும் கூட தன்னுடைய ஆற்றலை வன்முறைக்கு நேராக பயன்படுத்தாமல் எப்போதும் இந்த வாழ்வை உறுதி செய்கின்ற திருப்பணியில தன்னை அவர் இணைத்துக் கொண்டார். பல நேரங்கள்ல நாம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, கத்தி ரத்தம் சிந்துதல் இதுதான் வன்முறைன்னு நினைச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் ரெம்டிசிவிர் என்கின்ற அந்த மருந்து கள்ளச்சந்தையில் 20,000 வரைக்கும் விற்கப்படுகிறது. அது வன்முறை அல்லையா? இல்லையா? இது போன்றுதான் எது எல்லாம் மக்களை துன்புறுத்துகிறதோ அச்சுறுத்துகிறதோ அவை எல்லாமே வன்முறை. இன்றைக்கும் கொரோனா காலகட்டங்களில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களை நான் இனி கொள்ளைப் பொருளாக விடமாட்டேன், நான் உங்கள் வாழ்வை உறுதி செய்வேன், நீங்கள் எவ்வித அச்சமும் இன்றி வாழ்வீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த திருப்பணியை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, கடவுள் நல்ல ஆயர். அவர் நம்முடைய வாழ்வை பாதுகாப்புக்கு நேராக வழிநடத்தி அதனை உறுதி செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயர். அவரும் வாழ்வை பாதுகாக்கும் திருப்பணியில் இணைந்து அவற்றை உறுதி செய்தார். ஆண்டவரின் அடியவர்களாக நாமும் பிறரின் வாழ்வை பாதுகாப்புக்கு நேராக வழிநடத்தி வாழ்வை உறுதி செய்வோம். இறை ஆசை நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுடைய பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, பேராயத்திலிருந்து நமக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. இம்மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு நம்முடைய தூய ஜார்ஜஸ் கத்தீட்ரல் ஆலயத்திலே மூவர் நம்முடைய பேராயர் அவர்களால் ஆயர்களாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கிறார்கள். செல்வி ஜபசெல்வி, செல்வி ஸ்வர்ணலதா, திரு ஏஒய் வசந்த் அவர்கள் ஆயர்களாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்காக சபையார் அனைவரும் தங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் திருச்சபை வழிபாட்டிலும் ஜபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திராட்சை தோட்டத்திலே பணியாட்களரை நீர் அனுதினமும் சேர்த்து கொண்டே இருக்கிறீர். நீர் இப்போதும் உமது அடியவர்களை உம்முடைய திருப்பணிக்கென்று அழைத்து பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கி அவர்களை அருட்பொழிவு செய்து அபிஷேகித்து உம்முடைய ஆவியின் ஆற்றலால் நிரப்பி உம்முடைய பணியில இணைக்கிறீர். உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் செல்வி ஜபசெல்வி, செல்வி ஸ்வர்ணலதா, திரு வசந்த் அவர்களை உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வருகின்ற 24ஆம் தேதி திங்கட்கிழமை எங்களுடைய தூய ஜார்ஜஸ் கத்தீட்ரல் ஆலயத்தில் எங்களுடைய பேராயர் வழியாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கிற மூவரையும் உம்முடைய தூய ஆவியானவரால் நிரப்பி உம்முடைய திருப்பணிக்கென்று அவர்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஆவியின் அருட்கொடைகளால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம்.
இவர்கள் மூவரும் உமக்கு என்றென்றும் சாட்சிகளாக வாழவும், திருச்சபைக்கு சிறந்த முன்மாதிரிகளாக இருக்கவும், நல்ல ஆயர்களாக திருப்பணி ஆற்றவும் அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 180ஆம் கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோம். ஆதாரம் நீதானையா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆதாரம் நீதானையா துறையே, ஆதாரம் நீதானையா. சூதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. மாதாபிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மாதாபிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையா எளியனுக்கு ஆதாரம் நீதானையா. நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றா கிருபை நதியே என் மதியே, வற்றா கிருபை நதியே என் மதியே, ஆதாரம் நீதானையா. சோதனை அடங்கு வேதனை தொடர்ந்து, சோதனை அடங்கு வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிதமே, துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வாழ்வின் பாதுகாப்பை எங்களுக்கு உறுதி செய்கின்றவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே பாதுகாப்பை நாங்கள் உணரச் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். உமக்கு தோத்திரம். உடன்படிக்கையின் உறவு வழியாக, உணவை எங்களுக்கு வழங்குவதின் வழியாக, அச்சத்தை நீக்கி வன்முறையற்ற உலகத்தை அமைப்பதின் வழியாக எங்கள் வாழ்விலே பாதுகாப்பை நீர் ஏற்படுத்துகிறீர். உமக்கு தோத்திரம் சொல்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தான் வாழ்ந்த போது இத்தகைய செயல்களை நல்ல ஆயராக மேற்கொண்டு திருப்பணிகளை செய்து மக்களின் வாழ்வை உறுதி செய்தாரே, அதுபோலவே நாங்களும் உமது மகனின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற மக்களாக நாங்களும் பிறரோடு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி பிறரோடு எங்களுடைய உணவை பகிர்ந்து கொண்டு அச்சமின்றி வாழ்வதற்கு நாங்கள் திருப்பணி ஆற்றிட, அவர்களுடைய வாழ்வை பாதுகாப்புக்கு நேராக வழிநடத்திட நீர் எங்களுக்கு தூய ஆவியானவர் வழியாக துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய திருவார்த்தைகள் வழியாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே இணையதளத்தின் வழியாக இணைந்திருக்கிற அனைவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சிறு பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, வளர்ச்சி, இறையருள், மனிதர் தயவு அனைத்தையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை தாரும். உயர்கல்வியில் நாட்டமுள்ள மக்களுக்கு ஆண்டவரே, இந்த உயர்கல்வியின் அனுபவத்தை நீர் அவர்களுக்கு தந்து அதில் சிறந்து விளங்கிட நீர் அருள் தாரும் சுவாமி. குடும்பங்களிலே இணைய இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீர் தாரும். குடும்பங்களில் இணைந்திருக்கிற தம்முடைய அடியவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். ஆண்டவரே,
இல்வாழ்வில் இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெருக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முதியவர்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு நிறைய ஊன்றுகோலாக, பக்கத்துணையாக, பாதுகாவலர்களாக இருந்து குறிப்பாக இந்த கொரோனா நோய் தொற்று காலகட்டங்களிலே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே உடல்நல குறைவோடு இருக்கிற தமது அடியவர்களை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் உடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும், அவருடைய படுக்கையை மாற்றி போடும், அவர்களை காயப்பட்ட கரத்தால் தொட்டு அவர்களை நலமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் நலமாகிறோம் என்கின்ற வாக்கு எங்கள் வாழ்விலே உறுதிப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த பெரும் தொற்று காலத்திலே பெரும் தொற்றால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற தமது அடியவர்கள் எல்லாரையும் உடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் தந்து இவற்றையெல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய ஆற்றலை நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். நாங்களும் அவர்களை தெரிவு செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். சிறப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய முதலமைச்சருக்காக, பொறுப்பேற்றிருக்கிற அனைத்து அமைச்சர்களுக்காகவும், ஆண்டவரை பொறுப்பேற்றிருக்கிற அரசு துறை பணியாளர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். எல்லாரும் நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அவர்கள் வகுத்து அத்தகைய நலத்திட்டங்களிலே தங்களை இணைத்து ஆண்டவரே, மக்களின் சேவை மகேசன் சேவை என்ற வார்த்தைக்கு ஏற்றாற் போல கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து நல்லாட்சியை அமைத்திட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நோய் தொற்றுக்கு எதிராக போராடுகிற அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே, முன் பணி கள வீரர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை பணியாளர்கள், அரசியல் தலைவர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஆண்டவரே, இதற்கு பல நாடுகளில் இருந்து உதவி செய்கின்ற பல நாடுகள், ஆண்டவரே, இன்னும் மருத்துவ ரீதியாக உழைக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரோடும் ஆண்டவர் இருந்து ஆண்டவரே, இந்த பெரும் தொற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற நீர் உதவி செய்வீராக. இந்த பெரும் தொற்றுக்கு எதிராக போராடுகிற இந்த முன்கள பணியாளர்களுக்கு நீரே உடைய தூய ஆவியானவரின் துணையை தந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சென்னை பேராயருக்காக அனைத்து ஆயர்கள், மிஷனரிகள், திருமறை பெண்கள், ஊழியர்கள், இறைமக்கள் என எல்லாரையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, உங்களுடைய மக்களை நீர் உங்களுடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆயர்களுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாரும். உங்களுடைய திருப்பணியை இன்னும் ஆண்டவரே திறம்பட செய்வதற்கு தூய் ஆவியானவரின் துணையை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதம பேராயருக்காக அனைத்து பேராயர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக திருச்சபை மாமன்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக அனைத்திலும் இருக்கிற திருச்சபைகள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அருள் எங்களோடு கூட இருந்து குறிப்பாக இந்த பெரும் தொற்று காலத்திலே எங்களால் முடிந்த உதவியை ஏழை எளிய மக்களுக்கு செய்து அதன் வழியாக அவருடைய வாழ்வை உறுதி செய்ய எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுடைய அமைதிக்காக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிலும் மரண ஓலங்கள் எங்கு பார்த்தாலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சுவாமி, இவற்றின் நடுவில் உயிர் தரும் ஆண்டவர், வாழ்வை உறுதி செய்யும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற நல் நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தருகிறீர். உமக்கு தோத்திரம். இந்த நல் நம்பிக்கையோடு உலக நாடுகள் எல்லாம் நாட்டு மக்களுடைய நலனின் மீது அக்கறை கொண்டு தங்கள் பணிகளை செய்திட நீர் அருள் புரியும். எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கில் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், பலன், மகிமையும் என்னென்றைக்கு உடையவர்களே, ஆமென். கடவுளின் ஆசியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் இணையராத கூட்டுறவு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.
ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம் நோட்சலோகத்தில் காலித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் புதாவிடம் இருப்பார்கள். சமாதானத்துடனே போய் வர கடவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். God bless you all.